ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஏகேடிஎன்பிசி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டின் வரலாறு தற்காலம் பகுதி 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பகுதி 1 போன வீடியோவில் பார்த்துட்டோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இது புரியும். அதோட கண்டினியூஷன் தான் இது. இது ராஜகோபாலாச்சாரி ஆட்சி பீரியட், அதாவது 1937 39 வரை தான் பார்த்துட்ருக்கோம். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் போவோம். ஃபஸ்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணுவோம். 1937 காங்கிரஸ் வெற்றி பெற்ற இடங்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. சென்னை, ஐக்கிய மாகாணம், மத்திய மாகாணம், பீகார், பம்பாய், ஒரிசா, வடமேற்கு எல்லை மாகாணம். 1937 காங்கிரஸ் வெற்றி பெற்ற இடங்கள் என்னென்னா சென்னை, ஐக்கிய மாகாணம், மத்திய மாகாணம், பம்பாய், பீகார், ஒரிசா, வடமேற்கு எல்லை மாகாணம். அடுத்தது செகண்ட் கொஸ்டின். இந்திய அரசாங்க சட்டம் 1935க்கு மாநில ஆளுநருக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கப்பட்டது. ஆனால் வெற்றி பெற்ற மாகாணத்திற்கு காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் ராஜாஜி அரசாங்கம் அமைக்க முன் வந்தாரா இல்லையா? ராஜாஜி அரசாங்கம் அமைக்க முன் வரலை. அகைன் ஒருக்கா ரீட் பண்ணுறேன். இந்திய அரசாங்க சட்டம் 1935க்கு மாநில ஆளுநருக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கப்பட்டது. ஆனால் வெற்றி பெற்ற மாகாணத்திற்கு காங்கிரஸ் சட்டமன்ற தலைவராக இருந்த ராஜாஜி அரசாங்கம் அமைக்க முன்வந்தாரா இல்லையா? முன்வரவில்லை. தேர்ட் கொஸ்டின். 1937ஆம் ஆண்டு சென்னை ஆளுநராக இருந்தவர் யாருன்னா எர்ஸ்கின் பிரபு. 1937ஆம் ஆண்டு சென்னை ஆளுநராக இருந்தவர் எர்ஸ்கின் பிரபு. இல்லை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின். 1937ஆம் ஆண்டு தேர்தலில் இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க ஏற்பாடு செய்தது யார்? அதை அமைத்தது யார்? அதை ஏற்பாடு செய்தது ஆளுநர் எர்ஸ்கின் பிரபு தான். அழைப்பு விடுத்துப்பார் இடைக்கால அரசாங்கத்துக்கு. ஃபஸ்ட்டு ராஜாஜியை கூட்டிருப்பார், அவர் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கூர்ம வேங்கட ரெட்டியை கூப்பிட்ருப்பாங்க, அவர் இடைக்கால அரசாங்கத்தை அமைச்சிருப்பாங்க. 1937ஆம் ஆண்டு தேர்தலில் இடைக்கால அரசாங்கத்தை அமைத்து ஏற்பாடு செய்தது யார்? அமைத்தது யார்னா, அமைக்க ஏற்பாடு பண்ணது ஆளுநர் எர்ஸ்கின் பிரபு, அமைத்தது கூர்ம வேங்கட ரெட்டி. 5 கொஸ்டின் நம்பர். 1937 ஜூன் 22ஆம் ஆண்டு காங்கிரஸின் கோரிக்கையை ஏற்று யார் ஏற்றுக்கொண்டதால் மறுபடியும் காங்கிரஸ் அரசாங்கம் அமைக்க சம்மதித்தது? லின்லித்கோ பிரபு. 1937 ஜூன் 22ஆம் ஆண்டு காங்கிரஸின் கோரிக்கையை யார் ஏற்றுக்கொண்டதால் மறுபடியும் காங்கிரஸ் அரசாங்கம் அமைக்க சம்மதித்தது? லின்லித்கோ பிரபு. 6வது கொஸ்டின். சென்னை ராஜதானியில் யாருடைய தலைமையில் 1937 ஜூலை 25 அரசாங்கம் அமைக்கப்பட்டது? சென்னை ராஜதானியில் யாருடைய தலைமையில் 1937 ஜூலை 25 அரசாங்கம் அமைக்கப்பட்டது? ராஜாஜி தலைமையில் அமைக்கப்பட்டது. அடுத்த 7th கொஸ்டின். அப்போது யார் அவைத்தலைவராகவும் துணை அவைத்தலைவராகவும் பொறுப்பேற்றார்? அவைத்தலைவர் புதுசு சம்பாமூர்த்தி, துணை அவைத்தலைவர் ருக்மணி லட்சுமிபதி. அப்போது அவைத்தலைவராகவும் துணை அவைத்தலைவராகவும் பொறுப்பேற்றவர் யார்னா புதுசு சம்பாமூர்த்தி, ருக்மணி லட்சுமிபதி. அடுத்து 8வது கொஸ்டின். 1937 ஜூலை 15ஆம் தேதி ஆட்சி பொறுப்பேற்ற ராஜகோபாலாச்சாரியா அமைச்சரவையில் யாரெல்லாம் இடம்பெற்றனர்? டி. பிரகாசம், பி. சுப்பராயன், வி. கிரி, பிசவாடா கோபாலரெட்டி, TSS ராஜன், மௌனாலா யாகூப் காசன் ஷேட், B.A. முனுசாமி, I.S. ராமநாதன் பிள்ளை, கோங்கட்டி ராமன் மேனன். அகைன் ஒருக்கா ரீட் பண்ணுறேன். 1937 ஜூலை 15ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற ராஜாஜியின் அமைச்சரவையில் யாரெல்லாம் இடம்பெற்றனர்? டி. பிரகாசம், பி. சுப்பராயன், P.V. கிரி, பிசவாடா கோபாலரெட்டி, TSS ராஜன், மௌனானா யாகூப் காசன் சேட், P.I. முனுசாமி, I.S. ராமநாதன் பிள்ளை, கோங்கட்டி ராமன் மேனன். அடுத்தது 9வது கொஸ்டின். எந்த முக்கியமான தலைவர் ராஜாஜியின் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை? சத்தியமூர்த்தி. ஏன்னா சத்தியமூர்த்தியும் ராஜாஜியும் ஒரு நெருங்கின நண்பர்கள். அவர் ஆட்சியில் இவர் அமைச்சராட்டு இல்லை. ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க.
எந்த முக்கியமான தலைவர் ராஜாஜி அமைச்சரவையில் இடம்பெறவில்லை? எஸ் சத்தியமூர்த்தி. 10வது கொஸ்டின், ராஜாஜியின் சட்ட சாதனைகள் என்னெல்லாம்? இது கொஞ்சம் நல்லா பார்த்து படித்து வச்சுக்கோங்க. ராஜாஜியின் சட்ட சாதனைகள்: விவசாய கடன் தள்ளுபடி 1938, ஆலய நுழைவு மற்றும் இழப்பீட்டு சட்டம் 1939, இதெல்லாம் அவர் கொண்டு வந்த சட்டம். மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய சட்டம் 1939 தான். இது தலித்துகளுக்கும் நாடார்களுக்கும் திறந்து விடப்பட்டது. அப்புறம் 1900 மாநிலம் முழுவதும் மதுவிலக்கு அமல்படுத்தியிருப்பார். அடுத்த வருவாய் இழப்பை ஈடு செய்வதற்கு விற்பனை வரி அறிமுகம் பண்ணதும் இவர் தான். அடுத்த அரசாங்க செலவை குறைக்க ஆரம்ப பள்ளியை நிறைய மூடியிருப்பார். அப்புறம் காந்தியின் வார்தா கல்வி திட்டத்தை அறிமுகம் பண்ணியிருப்பார். அடுத்த 6th-லேருந்து 8th வரைக்கும் 2வது மொழியாக இந்தியா கட்டாய பாடமாக கொண்டு வரப்பட்டது. இதெல்லாமே ராஜாஜியோட சாதனை. நெக்ஸ்ட்டு 11வது கொஸ்டின், ராஜாஜி அறிமுகப்படுத்திய திட்டங்களில் எதிர்வினை என்னென்ன கேட்டிருக்காங்க. அவர் ஆரம்பித்த திட்டத்தில் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தது எதுலன்னா துவக்க பள்ளிகளை மூடியது, அப்புறம் பள்ளிகளில் வாரதா திட்டத்தை அறிமுகப்படுத்தியது, அப்புறம் கட்டாய இந்து படிப்பு. இந்த 3 தான் அவருக்கு திட்டத்தில் எதிர்வினை ஆற்றியது. அப்புறம் 12வது கொஸ்டின், சென்னை ராஜஸ்தானியில் உள்ள 125 உயர்நிலைப் பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாய பாடமாக்க எந்த அரசாணைப்படி சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அதாவது எந்த வருஷம் சட்டத்தை கொண்டு வந்தாருன்னு கேட்டிருக்காங்க. 1938 ஏப்ரல் 21. சென்னை ராஜஸ்தானியில் உள்ள 125 உயர்நிலைப் பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாயமாக்கப்பட்ட எந்த அரசாணைப்படி கொண்டு வந்தாங்கன்னா 1938 ஏப்ரல் 21 படி தான் கொண்டு வந்தாங்க. அடுத்த 13வது கொஸ்டின், யாரெல்லாம் இந்தி மொழி எதிர்ப்பை காட்டினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியார், இவர் சுயமரியாதை இயக்கத்தின் சார்பாக காட்டியிருப்பார். அப்புறம் ஏடி பன்னீர்செல்வம் நீதி கட்சியோட தலைமையில் இந்தியோட எதிர்ப்பை காட்டியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் மரமலை அடிகள், சோமசுந்தர பாரதி, அப்பாத்துரை, முடியரசன், லெக்குவனார் இவங்க எல்லாமே இந்தி மொழி எதிர்ப்பை காட்டியிருப்பாங்க. அடுத்து 14வது கொஸ்டின், எந்த மாநாட்டில் இந்தி சொல்லிக் கொடுப்பதை சைவ தலைவர்கள் எதிர்த்தனர்? அது இந்தன் வராது, இந்தின்னு வரும். 1937 வேலூரில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மகா சமாஜ மாநாட்டில் இந்தி சொல்லிக் கொடுப்பதை சைவர்கள் எதிர்த்திருப்பாங்க. எந்த மாநாட்டில்னா 1937 டிசம்பர் வேலூரில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மகா சமாஜ மாநாட்டில். அடுத்த 15வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் எப்போது இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் பங்கேற்றனா 1938 நவம்பர் 13. இந்த டேட் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். அடுத்த 16, இந்திய எதிர்ப்பு நாளாக அனுசரிக்கப்பட்டது எப்போதுனா 1938 ஜூலை 1 டிசம்பர் 3. 16வது கொஸ்டின், இந்திய எதிர்ப்பு நாளாக அனுசரிக்கப்பட்டது எப்போதுனா 1938 ஜூலை 1 டிசம்பர் 3. ஜூலை 1 டிசம்பர் 3 1938. அடுத்த 17வது கொஸ்டின், எந்த மாவட்டங்களில் இருந்தெல்லாம் இந்திய எதிர்ப்பு தீவிரமடைந்தது? நம்ம தமிழ்நாட்டில் ராமநாதபுரம், திருநெல்வேலி, சேலம், தஞ்சாவூர், ஆற்காடு. எந்த மாவட்டங்களிலெல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தீவிரமடைந்ததுன்னா ராமநாதபுரம், திருநெல்வேலி, சேலம், தஞ்சாவூர், ஆற்காடு. அப்புறம் 18வது கொஸ்டின், இந்திய எதிர்ப்பு தீர்வாக சத்தியமூர்த்தியும் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனும் என்ன தீர்வு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியை ஒரு விருப்ப பாடமாக சொல்லிக் கொடுக்க தான் தீர்வு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு ராஜாஜி சம்மதிக்கவில்லை. அதுக்கு போலீஸ் மூலம்தான் அதை இது பண்ணாங்க, நடைமுறைப்படுத்தினாங்க. ஃபஸ்ட்லேருந்து ரீட் பண்ணுறேன். இந்தி எதிர்ப்புக்கு தீர்வாக சத்தியமூர்த்தியும் ராதாகிருஷ்ணனும் என்ன தீர்வு கூறினார்கள்னா, அந்த இந்தியை ஒரு விருப்ப பாடமாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தீர்வு கூறியிருப்பாங்க. ஆனால் ராஜாஜி இதுக்கு சம்மதிக்கலை. அவரை போலீஸ்க்கு மூலம் தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சாரு. அப்புறம் 19வது கொஸ்டின், இந்திய எதிர்ப்பின் போது எத்தனை பேர் கைது செய்யப்பட்டனா 1198 பேர். இந்திய எதிர்ப்பின் போது எத்தனை பேர் கைது செய்யப்பட்டனர்? 1198. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது உயிரிழந்தவர் தாளமுத்து நடராசன். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது உயிரிழந்தவர் யாருன்னா தாளமுத்து நடராசன். இந்திய எதிர்ப்பின் போது தண்டிக்கப்பட்டவர் எத்தனை பேருனா 1179. அதாவது சிறை தண்டனை கைது செஞ்சவங்க 1198, தண்டிக்கப்பட்டவர் 1179. இந்திய எதிர்ப்பின் போது பெரியாருக்கு என்ன தண்டனை கிடைத்தது? 22வது கொஸ்டின்,
1000 ரூபாய் அபதாரம், 1 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. பெரியாருக்கு இந்திய எதிர்ப்பின் போது என்ன தண்டனை கிடைத்ததுன்னா 1000 ரூபாய் அபதாரம், 1 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. அடுத்து 23வது கொஸ்டின், அண்ணாதுரைக்கு இந்திய எதிர்ப்பின் போது என்ன தண்டனை பெற்றார்? 4 மாதம் சிறை தண்டனை. அண்ணாதுரைக்கு இந்திய எதிர்ப்பின் போது என்ன தண்டனை பெற்றார்? 4 மாதம் சிறை தண்டனை. அடுத்து 24வது கொஸ்டின், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட அனைவரும் எப்போது விடுவிக்கப்பட்டனர்? 1939 ஜூன் 7. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட அனைவரும் எப்போது விடுவிக்கப்பட்டனர்? 1939 ஜூன் 7. 25வது கொஸ்டின், ராஜாஜி எப்போது பதவியிலிருந்து விலகினார்? 1939 அக்டோபர் 20. ராஜாஜி எப்போது பதவியிலிருந்து விலகினார்? 1939 அக்டோபர் 20. 26வது கொஸ்டின், எப்போது இந்தி மொழி பற்றிய அரசாணை விலக்கி கொண்டார்? 1940 பிப்ரவரி 21 ஆளுநர் எர்ஸ்கின் தான் இந்த இந்தி எதிர்ப்பு அரசாணையை விலக்கியிருப்பார். எப்போது இந்தி மொழி பற்றிய அரசாணையை விலக்கி கொண்டார்னா 1940 பிப்ரவரி 21 ஆளுநர் எர்ஸ்கின். இது ஒரு ஆளை பற்றியது. 27வது கொஸ்டின், யார் பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் இந்தியர்களில் ஒருவர்? அப்பழுக்கற்ற தேசியவாதி, இந்திய விடுதலை போராட்ட வீரர், சமூக சேவகர், சட்ட நிபுணர், அரசியல் விவேகி, சிந்தனையாளர், இலக்கிய படைப்பாளி, மத்திய மாநில அரசியலின் பிரதானமாக பங்கேற்றவர், தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தத்தின் முன்னோடியாக திகழ்ந்தவர், கிராம மக்களின் குறிப்பாக தலித் மக்களின் முன்னேற்றத்திற்காக முன்னுரிமை கொடுத்தவர். யார்னா ராஜாஜி. ஒரு கூட சொல்கிறேன், பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இந்தியர்களில் ஒருவர், ஒரு அப்பழுக்கற்ற தேசியவாதி, இந்திய விடுதலை போராட்ட வீரர், சமூக சேவகர், சட்ட நிபுணர், அரசியல் விவேகி, சிந்தனையாளர், இலக்கிய படைப்பாளி, மத்திய மாநில அரசியலின் பிரதானமாக பங்கேற்றவர், தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தத்தின் முன்னோடியாக திகழ்ந்தவர், கிராம மக்களின் குறிப்பாக தலித் மக்களின் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை கொடுத்தவர். யார்னா ராஜாஜி. யார் சத்தியமூர்த்தி உயர்வுக்கு தடையாக இருந்தார்னா அது ராஜாஜி தான். அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட காரணமாக இருந்தவர் யாருன்னா ராஜாஜி தான். இந்த யார் 28வது கொஸ்டின், யார் சத்தியமூர்த்தி உயர்வுக்கு தடையாக இருந்தது ராஜாஜி தான். தமிழ்நாடு காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட்டது காரணமாக இருந்ததும் ராஜாஜி தான். அடுத்து 29, ராஜாஜி இவர்தான் என் மனசாட்சியின் காவலர். ராஜாஜியை இவர்தான் என் மனசாட்சியின் காவலர் என்று கூறியவர் யாருன்னா காந்தி. 29வது கொஸ்டின், ராஜாஜியை இவர்தான் என் மனசாட்சியின் காவலர் என்று கூறியவர் யாருன்னா காந்தி. இதோட இந்த பார்ட் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் பார்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.